பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. நீ பாடாத. நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்றாங்க. நம்ம என்னமா ஊ என்னமா? ஏய் நம்ம இனம்டா. நம்மலாம் யாரு? பஃபலோஸ். மிஸ்டர் பஃபலோஸ். வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி வந்து வண்டலூரை சுற்றி பார்த்தோம்னா அழகாக 100 கிலோவில் இருக்கிறவன் 80 கிலோவுக்கு வந்துடுவான். 20 கிலோ குறையும். 2 மாதம் நம்மளால் வந்து மூச்சு அடைச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளே நம்மளால் இருக்க முடியும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் நார்மலாக தண்ணிக்குள்ளே நம்மளால் இருக்க முடியல. ஏன்? எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியில் சென்டிமெண்ட் கிட்ட இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காலில் இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்க. ஷே நம்ம என்னமா ஊ என்னமா? ஏய் நம்ம இனம்டா. நம்மலாம் யாரு? பஃபலோஸ். மிஸ்டர் பஃபலோஸ். வாரத்துக்கு ஒரு 2 நாள் இந்த மாதிரி வந்து வண்டலூரை சுற்றி பார்த்தோம்னா அழகாக 100 கிலோவில் இருக்கிறவன் 80 கிலோவுக்கு வந்துடுவான். 20 கிலோ குறையும். இப்போ கத்தனை சரி, அது என்னத்துக்கு நாக்கு வெளியேற்றுன்னு வந்து இப்போ எனக்கு புரியல. எனக்கு நாக்கு எதுக்கு இப்போ வெளியேற்றுன்னு வந்து பண்ண? நீ பார்த்தியா இல்லையா அது பண்ணத? அது அப்பெல்லாம் அது பண்ணல. இது புளிக்கே அசிங்கண்டா. அதனால தான்டா அந்த பக்கம் திரும்பி இருக்குது. என்ன தண்ணியிலேருந்து எழுந்துக்கிற புளி வால்லேருந்து பார்த்து வருதுன்றிய வெக்கமால உனக்கு. இன்னும் எழுந்துட்டான்டா. சம காண்டு. ஏன் அதுன்னா வேறுபாடு. வெள்ளை புலி ஒன்லி வேறு கருப்பு புலி. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இது காட்டு புலியிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க வேண்டா. அப்ப நீ உள்ள பண்ணா அது உனக்கு கடிக்காதா? கடிக்கும்டா. காட்டு புலி வந்து வேற, இந்த புலி வேற. இது வந்து இங்க போட்டிருக்காங்க பாரு. இப்ப காட்டு புலி இல்ல, இது காட்டு புலி கிடையாது. அப்ப இது புலி இல்ல. இந்த மரபியல் மாற்றம்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ. அப்ப நோய். இது வந்து நோய் இல்ல, டிஎன்ஏ சேஞ்சஸ்னால அந்த இது அதோட முடி மட்டும் வெள்ளையா மாறிடுது. நாடா ஃபாரினர் பார்த்திருக்கியா? ஒயிட் கலர் ஹேர் வச்சுன்னு சுத்தின்னு இருப்பாங்க. நான் சொல்ல முடியாது இது. ஸோ அந்த மாதிரி முடி மட்டும் மாறி இருக்கு. ஆனால் இது டைகர் தான். ஆனால் இது வந்து உண்மையிலேயே காட்டிலேருந்து வரக்கூடிய காட்டில் மாறிச்சா அப்படின்னா கிடையாது. இது இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து ஒரு வகையான டிஎன்ஏ சேஞ்ச் இது. அப்போ இது காட்டில் இருக்காது. இது காட்டில் எடுத்து போய் விட்டேன்னா இதால் சர்வை பண்ண முடியாது. நீ சொல்கிறது அவங்க சொல்கிறாங்களா? நானாக சொல்கிறேன். சும்மா ஒரு பொய் சொன்னா அதுல உண்மையும் கலந்துருக்கணும். வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா இங்கெல்லாம் இருக்காதா? இருக்கும். அப்போ வேணா பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு பாரு, உயிரியல் பூங்காவில் மட்டுமே உள்ளன. இவை இயற்கை காட்டுப்புலி இல்லை. இயற்கை என்றால் நேச்சர். ஓய், புலி புல்ல சாப்பிடுதுடா. மாமே என்னடா இது? புலி இது புல்ல சாப்பிடுதுடா. புலி புல்ல சாப்பிடுன்றது உண்மைதான் போல. புலி புல்ல சாப்பிடுன்றது உண்மை இல்லை. பசிச்சாலும் புலி புல்ல சாப்பிடாதுன்றது தான்டா இதுவே. அங்க வர்றா புல்ல சாப்பிட போதுடா. ஏய் புலி மாதிரி நடந்துக்க ப்ளீஸ். ஓ மை காட், புலிக்கு வந்து சோதனடா இது. ச்சே. அவனை தண்ணி தெளிச்சு எழுப்புமா? ஏய் உங்களுக்கு புலி மாதிரி இருக்கணும்டா. ஏன்? ஆமாண்டா, அடிக்கிற வெயிலுக்கு ஒன்று இந்த மாதிரி தண்ணியில் இருக்கணும், இல்லை தண்ணியில் இருக்கணும். முடியலடா, வெயில் அதிகமாக இருக்குடா. புலி கத்துற மாதிரி இல்லை.
நண்பர்கள் தான் போலல்ல ம் 2 பேரும். ம். எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டியில் சென்டிமெண்ட் கிண்டிபிட்டு இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை கார்ல இருக்க மௌன கொல்லாம விட மாட்டேன். ஏய் மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே. எல்லா ஏரியாலையுமே ஜூவில் மட்டும் எங்கே போனாலும் இந்த மானு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மற்ற மிருகத்துலலாம் கிள்ளி போட்டு எடுத்துன்னு வராங்க, மானு மட்டும் அப்படியே அள்ளி போட்டு அப்படியே எடுத்துன்னு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மானு இருக்குது. சும்மா நடந்து போகும்போது ரோட்லலாம் எகிரி குச்சி வந்துடுது மானுங்க. அண்ட் அடுத்தது we are going for the king கோப்ரா. கிங் கோப்ரா ஜெரி. ஸ்கின்னு வரா. ஸோ கிங் கோப்ரா போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படியே அது எப்படி இருக்குதுன்னா டியூப் படுக்க போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. பெரிய டியூப். ஐநூறு மான் குட்டியே மான் குட்டியே. போடா சரி போடா கிட்ட போடாதுக்கு போன அடி எட்டி மிதிக்கலாம் அடியாதுடா. இது இப்படி போ. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு. நீ பாடாத ப்ளீஸ். அந்த நேரம் கண் பார்க்கலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வண்டி டியூப் மாதிரி அப்படியே படுத்துன்னு இருந்தது ராஜநாகம். ஆனால் ஒன்று ஆக்டிவுமே இல்லை. நம்ம கேமராமேன் எவ்வளவோ ஸ்னேக் லாங்குவேஜ் எல்லாம் பேசினாரு. ஆனால் பப்பு வேகலை. கும்பலாக வந்தால் மான் பார்த்தீங்கன்னா மானை வந்து ஒரு பிரெட்டோ இல்லை பிஸ்கெட்டோ கொடுங்க. மான் பிடிக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஸ்கெட்சை போட்டு பிடிக்கிற மாதிரி பண்ணாதீங்க. மான் செதறி ஓடிடும். அதுங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு தான் அங்கேருந்து சொல்லுவாங்க. ஆமாம் மானுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடாது. பிரெட் பிஸ்கெட் கொடுங்க நீயே சொல்கிற. அது எப்படி தெரியாமல் சொல்லிட்டேன். என்னடா இது குளம் அது மாதிரி பண்ணாதீங்க. என்னடா இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளியா எங்க சால்ட் வாட்டர் crocodile. இது முதலே தெரியலடா. அது உள்ள ரெஸ்ட் எடுக்குது. தண்ணி உள்ள இருக்கா? ஆமா. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட்ரா. சொல்லு. நம்ம வந்து ஒரு 10 மாசம் வந்து அந்த வயிற்றுல ஒரு தண்ணிக்குள்ளதான் நம்ம இருக்கோம். 10 மாசம் நம்மளால வந்து மூச்சு அடைச்சிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ள நம்மளால இருக்க முடியுது. ஆனா ஒரு 10 நிமிஷம் நார்மலா தண்ணிக்குள்ள நம்மளால இருக்க முடியல. ஏன்? God, what a scene of my God, what a... ஆனா இது உண்மைதானே? ஏன்ட்டு யாராவது தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இது ஒரு கேள்வி, இதுக்கு வேற ஒரு டவுட். டேய் 10 மாசம் நீ தண்ணியில இருக்கடா, குடத்துல இருக்கடா. ஏய் அது வந்து அது என்னன்னு சொல்றதுன்னா அதுக்கு வந்து உனக்கு மூச்சு காத்து வந்து உன்னோட அவங்க தாய் மூலியமா உனக்கு வந்து வந்துட்டு போவோம். ஆக்சிஜன் டியூப் வச்சிருப்பாங்களா? ஆக்சிஜன் டியூப்லாம் இல்லடா. அப்புறம் அது கனெக்டடா. அது சம்வார் கனெக்டடா. சம்மர் கனெக்டர்னா தொப்புல கனெக்ட் ஆயிருக்குமா? அப்போ கூட மூக்கு வச்சு நீ உரிய மாட்டியாடா? தண்ணி உள்ள போகாதடா. விடுவ அது உள்ள போகாதடா தண்ணி. அதுவும் 10 மாசத்துல ஒரு 3 மாசம் கழிச்சுதான் கரு உருவாகுதுன்னு வச்சுக்க. 8வது மாசம்லாம் வச்சுக்க. சரியா? சரி 8வது மாசம் கூட வேணாம்டா. லாஸ்ட் 10வது மாசம் வச்சுக்கடா. 10வது மாசம் 30 நாள்ரா. 30 நாள்ல 15 நாள் வச்சுக்கடா. எப்படா தண்ணி உள்ள இருப்ப? இது ஒரு நல்ல கேள்வி. டேய் அது வந்து சயின்ஸ் படி பார்த்தா சம்திங் அங்க வந்து ஏதோ ஒன்று இருக்கு. என்ன இருக்கு அங்க? மேக்ஸ் இருக்குன்னு. ஏய் நாங்க சயின்ஸ் தான்டா சொன்னோம். மேக்ஸ் ஏன்டா வரும்? சயின்ஸ் படி மேக்ஸ் இருக்குன்னு ஏதாவது சொல்லுவியா? அதனால கேட்கறேன். அப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்டா. கல்லு தானே. அவனை வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது கல்லுன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது சரியான குடிகார முதலியா இது. 1 இன்ச்சாவது அசைறானா பாடுறான் அவன். ஒரு தூங்குறான்டா. மூச்சு விடுறது கூட தெரியல பாடுறான். அங்க என்னடானா தண்ணிக்குள்ளேயே உள்ள பூந்துக்கலாம். தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணவும் இல்லை, ஒண்ணுமே தெரியவும் இல்லை. அவன் குடிச்சு உண்டு கிடக்குறானா என்ன நீந்திட்டு இருக்கானா எதுவுமே தெரியல. முதல்ல எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு எல்லாரும் தண்ணியிலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சோம்பேறியா. ஃபைனலி ஜெரி ஜெரால்டு இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். வெறுத்த மொமெண்ட்ரா. இவனுக்காக நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்தோமேடா. வேற சித்தி எங்க நான் பாடுறாடே அவனை. அதோ ஜெரால்ட் மாமியே ஜெரால்ட். அவனை கத்த வேணாம், அவனே வந்துருவான். நீ வேணா கூப்பிடு, நான் ரெஸ்ட் எடுக்க. ஓ ஜெரால்டு. இது யாராவது டொனேட் பண்ணிருக்காங்களா, அடாப்ட் பண்ணிருக்காங்களா தெரியல. ஜெரால்டு வந்து நம்ம தான் அடாப்ட் பண்ணிடுவோம், அது மட்டும் தெரியும். நம்ம தானா? ஆமா.
அப்ப நம்ம பேர் போடுவோமா? நம்ம போர்டு போட்டு அடாப்ட் பண்ண அப்புறம் தான் தெரிஞ்சது நம்மள யாராவது அடாப்ட் பண்ண போகுது. ஏய் ஜெரால்டு, கரடி நம்மள போடா போகுது. அப்புறம் இவனுங்க யாரா பைத்தியக்காரன் மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க அங்க இருந்து. அந்த கரடியும் ஜெரால்டு இல்லடா, கன்ஃபார்ம். நான் தான் சொன்னேனே கரடிலாம் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். ஜூ ஃபுல்லாக புரட்டி எடுத்தாச்சு. இந்த ரெண்டு கரடி இடம் தான், அங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஆனால் எங்கேயுமே ஜெரால்டு காணும், எங்கே போனான்னு தெரில. நான் இப்பவும் சொல்றேன், கரடி அழகா இருக்கும். ஜெரால்டு கரடின்னு நினச்சி தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்கடா. அந்த டவுட்டில் தான் நான் இங்கே வந்தேனே. ஜூக்கு வந்ததே அதுதான். கரடி அழகா இருக்கும்டா. ஒருவேளை வேற ஏதாவது ஜூ கூப்பிட்டு போயிருப்பாங்களோ? மைசூர்லையா? அவ்வளோலாம் ஒர்த்து இல்லை அவனுக்கு. மைசூர் வரையெல்லாம் போயெல்லாம் பார்க்க முடியாது. நான் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? ஸோ கைஸ், ஸோ காலையில் ஒரு 10:45 உள்ளே போனோம் டிக்கெட்லாம் வாங்கிக்கிட்டு. ஸோ இப்போ டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 6:05. ஸோ ½ அன் ஹவர் தான் உள்ளே உட்காந்தோம். சுற்றணும். கால் வலி முடியலை சத்தியமாக. வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், சின்ன குழந்தைங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் நடக்கணுமா? அவங்க வாக்கிங் பண்ணணும். வாக்கிங் போகலான்டா. இவ்வளோ தூரம்லாம் போகணுன்லாம் அவசியம் இல்லை. அது வந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங், கொஞ்சம் தூரம் அந்த ஈவி இருக்கும் பேட்டரி. ஒவ்வொரு மிருகத்துக்கும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ் தூரம் வச்சுருக்காங்க. 2 கிலோமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 2 வாட்டி வண்டலூர் ஜூவே சுற்றிட்டோம். 2 வாட்டி சுற்றிருக்கோம். அதெல்லாம் என்ன மாதிரி கொடுமை தெரியுமா? காலெல்லாம் வலிக்குது. தெரியுது, ரொம்ப சுற்றி இருக்கு. கால் வலிக்கும் தலைக்கு என்னடா சம்பந்தம்? தற்கூரி